வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பி பிளாக் எலிமெண்ட்ஸில் ஒரு கொஸ்டின் ஒன்று, போரான் காம்பவுண்ட்ஸில் போரான் ட்ரைக்ளோரைட், போரான் ட்ரைஃப்ளூரைட், போரான் ட்ரைப்ரோமைட். சரி, இதில் யார் சிறந்த லூயிஸ் ஆசிடாக செயல்படுது, அதோட டிக்ரீசஸ், அதாவது த டெண்டன்சி ஆஃப் போரான் ட்ரைஃப்ளோரைட், போரான் ட்ரைக்ளோரைட், போரான் ட்ரைப்ரோமைட் டு பிஹேவ் அஸ் லூயிஸ் ஆசிஸ் டிக்ரீஸ் இன் த சீக்வன்ஸ். அதாவது யார் அதிகமாக இருக்கா, அதுக்கு அடுத்தது யார் இருக்கா, அதுக்கப்புறம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைப்ரோமைடு இஸ் ஆக்ட் ஆஸ் த பெஸ்ட் லூயிஸ் ஆசிட் தென் த போரான் ட்ரைக்ளோரைட் தென் த போரான் ட்ரைஃப்ளோரைட். அப்போ நம்ம கொடுத்த ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆனால் நாம் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதால போரான் ட்ரைஃப்ளூரைடு அதிக லூயிஸ் ஆசிடாக செயல்படும், அதுக்கப்புறம் போரான் ட்ரைக்ளோரைடு, அப்புறம் போரான் ட்ரைப்ரோமைடு அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைப்ரோமைடு இஸ் பெஸ்ட் லூயிஸ் ஆசிட் தென் த போரான் ட்ரைக்ளோரைட், தட் இஸ் த பெஸ்ட் லூயிஸ் ஆசிட் தென் த போரான் ட்ரைஃப்ளூரைட். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேக் டொனேட் பண்ணுறது டேட்டிவ் பாண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு. அதாவது தான்ட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸை வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய போரானோட ஆர்பிட்டால்ஸ்க்கு டொனேட் பண்ணும். இந்த டெண்டன்சி அப்படியே மேலேருந்து கீழே வரும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால தான் போரான் ட்ரைப்ரோமைடு அப்படிங்கிறது ஒரு சிறந்த லூயிஸ் ஆசிட்ஸாகவும், அதுக்கு அடுத்த இடத்துல போரான் ட்ரைக்ளோரைடும், அதுக்கு அடுத்த இடத்துல போரான் ட்ரைஃப்ளூரைடும் இருக்குது. அடுத்தது ஒரு கொஸ்டின், போரான் காம்பவுண்ட்ஸ் பிஹேவ்ஸ் அஸ் லூயிஸ் ஆசிட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் அயனைசேஷன் ப்ராப்பர்ட்டியா, எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் நேச்சரா, அசிடிக் நேச்சரா, கோவலன் நேச்சரா அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் நேச்சரால் தான் போரான் காம்பவுண்ட்ஸ் பிஹேவ்ஸ் அஸ் அ லூயிஸ் ஆசிடாக செயல்படுது. ஸோ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போரான் ட்ரைப்ரோமைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 பாண்ட் இருக்குது. அப்போ ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான்ஸ்னால் 3 பாண்டில் 6 எலக்ட்ரான்ஸ். அவுட்ரு ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸு போரானுக்கு வரலை. அப்போ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் நேச்சர் போரானுக்கு. அதனால தான் எந்த காம்பவுண்டு எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? அதனால தான் போரான் ஹேலைட்ஸ் ஒரு சிறந்த லூயிஸ் ஆசிட்ஸாக செயல்படுது. அப்போ போரான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் இன் நேச்சர், அதாவது அதோட அவுட்ரு ஷெல்லில் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வரலை. ஸோ அடுத்த கொஸ்டின், போரிக் ஆசிட் இஸ் அன் ஆசிட் பிகாஸ் H3BO3ங்கிறது போரிக் ஆசிடுங்களா? அது ஏன் ஆசிட் அப்படின்னா, இட் அக்செப்ட்ஸ் அதாவது OH மைனஸ் ஃப்ரம் வாட்டர். அந்த OH மைனஸை வாட்டர்லேருந்து அக்செப்ட் பண்ணி ரிலீஸிங் ப்ரோட்டான்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஏன்னா இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்டாக இருக்கிறதால அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் அன் ஆசிட். இப்போ போரான் சின்ன சைஸு, ஒன்லி 6 எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் வேலன்சி ஷெல்லு. ஸோ போரிக் ஆசிட்ஸ் அக்செப்ட்ஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் OH மைனஸ் ரிலீஸிங் எ ப்ரோட்டான். ஸோ நம்ம கொடுத்த மாதிரி BOH thrice plus H2O gives BOH 4 times minus plus H plus. சரி, இங்கே ஏன் போரிக் ஆசிடை ஆசிடாக செயல்படுது? டு ரிலீஸ் எ ப்ரோட்டான் கிடையாது. இட் அக்செப்ட்ஸ் எ OH மைனஸ் ஃப்ரம் வாட்டர் ரிலீஸிங் ப்ரோட்டான். அது அக்செப்ட் பண்ணுறதால, அது எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதால அக்செப்ட் பண்ணுறதால இட் ஆக்ட் ஆஸ் ஏ லூயிஸ் ஆசிட். ஸோ அடுத்தது த டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் போரான் அண்ட் டைபோரேன். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கும் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 sp2 sp sp3d2 அப்படின்னு கேட்கும்போது sp3 ஹைபிரிடைசேஷன். அதாவது பனானா பாண்டு டைபோரனில் 2 இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது த நெக்ஸ்ட் ஒன், all the trihalides of boron group act as Lewis acid and their electron accepting tendency. அதாவது போரான் குரூப்பில் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், இதோட ட்ரைஹாலைட்ஸ் எல்லாமே லூயிஸ் ஆசிடாக தான் செயல்படும். ஏன்னா அது அவுட்ரு ஷெல்லு 8ன்னு வரல. இப்போ அலுமினியம் குளோரைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் லூயிஸ் ஆசிட்ஸ் தான். போரான் ட்ரைக்ளோரைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது லூயிஸ் ஆசிட்ஸ் தான். இட் அக்செப்ட்ஸ் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் நேச்சர். ஸோ ஆல் த ட்ரைஹாலைட்ஸ் ஆஃப் போரான் குரூப் ஆக்ட் அஸ் லூயிஸ் ஆசிட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் அக்செப்டிங் டெண்டன்சி எப்படி இருக்குது? போரான் இஸ் கிரேட்டர் தென் அலுமினியம், இஸ் கிரேட்டர் தென் கேலியம், அண்ட் இஸ் கிரேட்டர் தென் இண்டியம் அப்படி இருக்கும். அடுத்து, which one of the one form several laxy acids?
அதாவது போரானா அலுமினியம் கேலியமா இண்டியமா அதாவது தாலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் அலுமினியம் கேலியம் தாலியம் இதில் பார்த்தீங்கன்னா எது ஆக்சி ஆசிட்ஸ் நிறைய உருவாக்கும் அப்படின்னா போரிக் ஆசிட் மெட்டபோரிக் ஆசிட் பைரோபோரிக் ஆசிட் ஆக்டபோரிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஆக்சி ஆசிட்ஸை உருவாக்குறது யாருன்னா போரான். அப்போ ரைட் ஆன்சர் வந்து போரான். போரிக் ஆசிட் அப்படிங்கிறது H3BO3, மெட்டபோரிக் ஆசிட்ங்கிறது H3BO2 மெட்டபோரிக் ஆசிட், பைரோபோரிக் ஆசிட் அப்படிங்கிறது H6B4O9, ஆக்டபோரிக் ஆசிட்ங்கிறது H6B8O15. சரிங்களா? அடுத்தது இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், மோஸ்ட் abundant in எர்த் crust போரான் அலுமினியம் கேலியம் நன். இது நீட்டில் கேட்ட கொஸ்டின். இது செகண்ட் ஆப்ஷன் அலுமினியம் இஸ் த மோஸ்ட் abundant in எர்த் crust. அடுத்தது ரேடியஸ் ஆஃப் கேலியம் இஸ் லெஸ் தென் அலுமினியம் பிகாஸ். அதாவது போரான் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா போரான், அது கீழே அலுமினியம், அது கீழே கேலியம், அது கீழே இண்டியம், அது கீழே தாலியம் அப்படின்னு வரும்போது மேலேருந்து கீழே வரும்போது போரான் சின்னதாக இருக்கும், அதோட அலுமினியம் பெருசாக இருக்கும், அதோட தானே கேலியம் பெருசாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து கேலியம் வந்து கேலியத்தோட சைஸ் வந்து அலுமினியத்தோட லெஸ்ஸாக இருக்குது. என்ன காரணம்? 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. லாந்தனைட் கான்ட்ராக்ஷனா, கிரேட்டர் ஸ்க்ரீனிங் எஃபெக்டா, இனட் பேர் எஃபெக்டா, நன்னா அப்படின்னு பார்த்தா கிரேட்டர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ அதனால தான் வந்து இதோட அட்ராக்ஷன் பவர் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால சைஸ் வந்து அலுமினியத்தோட சின்னதாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹையஸ்ட் டென்சிட்டி இந்த போரான் ஃபேமிலியில் ஹையஸ்ட் டென்சிட்டி யார்? அலுமினியமா, இண்டியமா, கேலியமா, தாலியமா அப்படின்னா தாலியம் ஹேவிங் எ ஹையஸ்ட் டென்சிட்டி. ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் யார்? போரானா, அலுமினியமா, கேலியமா, இண்டியமா அப்படின்னு பார்த்தா ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் என்ன எது அப்படின்னா போரான். நம்ம பார்த்துருப்போம் அனாமலஸ் பிஹேவியர் நேச்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அடுத்த கொஸ்டின் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தாலியம் ஷோஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகாஸ். தாலியம் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எக்ஸிபிட் பண்ணோம். ஆனால் முக்கியமாக தாலியத்துக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஸ்டேபிள், +3 +1. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் அப்படி வந்தீங்கன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறைஞ்சிக்கிட்டே வரும், +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ தாலியம் ஷோஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் பிகாஸ் இட் இஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்டா, ஆஃப் இனட் பேர் எஃபெக்டா, ஆஃப் இட்ஸ் ஆம்போட்டரிக் கேரக்டரா, ஆஃப் இட்ஸ் ஹை ரியாக்டிவிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இட்ஸ் இனட் பேர் எஃபெக்ட். அடுத்தது டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது நீட்டில் கேட்ட கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இதில் SnF4 இஸ் அயானிக் இன் நேச்சர். இது சரி. SnF4ம் PbF4ம் இஸ் இன் அயானிக் இன் நேச்சர். ஆனால் PbF4 வந்து இஸ் கோவலன்ட் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷனில். அப்போ அது வந்து தவறான ஒன்று. சரிங்களா? அப்போ PbF4 இஸ் கோவலன்ட் நேச்சர் இஸ் ராங் ஒன். அதுக்கு அடுத்தது SiCl4 இஸ் ஈஸிலி ஹைட்ரோலைஸ்ட். எஸ், சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு இஸ் ஈஸிலி ஹைட்ரோலைஸ்ட். அடுத்தது ஜெர்மானியம் டெட்ராஹாலைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ஜெர்மானியம் டைஹாலைடு. இட்ஸ் ஆல்சோ ரைட். அதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் SnF4 இஸ் அயனிக் இன் நேச்சர் கரெக்ட். ஆனால் PbF4 இஸ் கோவலன்ட் நேச்சர் அப்படிங்கிறது ராங். ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்பீஷியஸ் நாட் ஸ்டேபிள். இந்த ஸ்பீஷியஸ் வந்து ஸ்டேபிள் கிடையாது அப்படின்னா SiCl6 2-, SiF6 2-, GeCl6 2-, SnOH6 4 2- அப்படின்னா டியூ டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் பை லார்ஜ் சைஸ் ஆஃப் குளோரின் ஆட்டம்ஸ். குளோரின் ஆட்டத்தோட லார்ஜ் சைஸால் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் நடக்கிறதால SiCl6 2- அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் ஸ்டேபிள் ஒன். அடுத்த கொஸ்டின் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் த மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபார் லெட் அண்ட் டின் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொன்னால் +2 +4. லெட்டுக்கு +2, டின்னுக்கு +4. ஸோ இதுதான் கரெக்ட். Which are the following oxidation state are the most characteristics for lead and tin respectively அப்படின்னா lead 2+ is more stable than the lead 4+, tin 4+ is more stable than the tin 2+. So அப்போ first option is right answer. அடுத்தது கார்பன் அண்ட் சிலிக்கான் பிலாங்ஸ் டு 4th group. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 14th group அது. சரிங்களா? The maximum coordination number of carbon 4, whereas silicon வந்து 6. This is due to first option
கார்பனும் சிலிக்கானும் ஒரே குரூப்பில் தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 4, சிலிக்கானுக்கு வந்து 6. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி ஆஃப் லோ லையிங் டி ஆர்பிட்டால்ஸ் இன் சிலிக்கான். இந்த டி ஆர்பிட்டால் வந்து கார்பனுக்கு கிடையாது, சிலிக்கானுக்கு இருக்குது. தேவைப்பட்ட எங்கே வேணாலும் பாண்டிங்கை உருவாக்க முடியும். அதனால தான் சிலிக்கானுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன், அவைலபிலிட்டி ஆஃப் லோ லையிங் டி ஆர்பிட்டால்ஸ் இன் சிலிக்கான். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நீட்டில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின், நாட் ஷோ எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன். எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் காமிக்காது எது? டைமண்டா, கிராஃபைட்டா, பொட்டாசியமா, சோடியமா அப்படின்னா பொட்டாசியமும் சோடியமும் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ், கிராஃபைட் வந்து நான் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ். டைமண்ட் அப்படிங்கிறது தான் வந்து நாட் ஷோ எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன். சரிங்களா? அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் லெட் பென்சில் இஸ் 80, 20, 0, 70. இது நீட்டில் கேட்டிருக்காங்க. சில லெட் பென்சிலில் யார் இருக்கும் அப்படின்னா கிராஃபைட் அண்ட் கிளே தான் இருக்கும், அதில் லெட் இருக்காது. அப்போ பர்சன்டேஜ் வந்து 0. ஸோ இது நீட்டில் கேட்ட கொஸ்டின். இது தேர்ட் ஆப்ஷன். இன் கிராஃபைட் எலக்ட்ரான்ஸ் ஆர் எப்படி இருக்கும்? localized on each carbon atom, localized on every third carbon atom, spread out between the structures, spread out between the structures தான் correct. In graphite electrons are. அடுத்தது, which of the following type of forces bind together the carbon atoms in diamond? அதாவது each carbon atom வந்து sp3 hybridized and thus forms a covalent bond is formed with other carbon atoms. அப்போ அயானிக்கா, கோவலண்டா, டைபோலரா, வாண்டர்வால்ஸா அப்படின்னு கேட்டால் கோவலண்ட் பாண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்சுலேட்டர்? எது இன்சுலேட்டர்? கிராஃபைட்டா? இல்லை. அலுமினியம், சிலிக்கானா? இல்லை. டைமண்ட். செகண்ட் ஆப்ஷன் டைமண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இன்சுலேட்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு வரும்போது சர்ஜிக்கல் யூஸ் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கோன்ஸ். சிலிக்காவா, சிலிகேட்ஸா, சிலிகோன்ஸா, ஜியோலாய்ட்ஸா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி சிலிகோன்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் சிலிகேட்ஸ் இது உங்களுக்கு தெரியும், SiO4 4-. லாஸ்ட் ஆப்ஷன் SiO4 4-. ஆர்த்தோசிலிகேட் இஸ் பேசிக் யூனிட் ஆஃப் சிலிகேட்ஸ். அடுத்தது, த சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் அஸ் ஸ்மோக் ஸ்க்ரீன் இன் வார்ஃபேர் இஸ். இது எது அப்படின்னா சிலிக்கான் டெட்ராக்ளோரைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஆப்ஷனில் பாஸ்பைன் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஆப்ஷனில் பாஸ்போஸ் பென்டாக்ளோரைட் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ஆப்ஷனில் அசிட்டிலின் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது நீட் கொஸ்டின், சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு த சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் அஸ் ஸ்மோக் ஸ்க்ரீன் இன் வார்ஃபேர் அப்படிங்கிறது சிலிக்கான் டெட்ராக்ளோரைட். ஏன்னா இது ஹைட்ரலைஸ் ஆனிச்சுன்னா ஒயிட் ஃபியூம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். யூஸ்ட் அஸ் ஸ்மோக் ஸ்க்ரீன்ஸ் இன் போர் முறைகளில், அதாவது போர்களில், வார்ஃபேர். ரைட்டுங்களா? நம்ம PH3 சூஸ் பண்ணக்கூடாது, நம்ம எதை சூஸ் பண்ணணும்? சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீனோட நிறைய பேர் வந்து PH3க்கு சூஸ் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. த சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் அஸ் ஸ்மோக் ஸ்க்ரீன் இன் வார்ஃபேர் இஸ் சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு அப்படிங்கிறது. சரிங்களா?